Hello viewers, welcome to Dharni Krishan's Easy Diet. இன்னைக்கு நம்ம பேச போகிறது piles, hemorrhoids இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை பற்றி. piles and hemorrhoids இப்போ ரொம்ப காமன் ஆகிடுது. வந்து யங் பீப்புள் ஈவன் 20, 22 இவங்களுக்கே ப்ராப்ளம் வருது. இல்லை 40, 45 இல்லை டெலிவரியில் சில பேருக்கு வருது. ஸோ இதுக்கு ரூட் காஸ் என்ன பார்த்தீங்கன்னா, டெலிவரியில் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அது டெலிவரி ஆகிற போது மேபி இந்த ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து நார்மல் பீப்புளுக்கு, இந்த மாதிரி யங் பீப்புளுக்கு ஏன் வருதுன்னா, அவங்க உணவில் நார் சத்து போடல. நார் சத்து ரொம்ப முக்கியம் இந்த பைல்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் வந்த அப்புறம் கூட சிறிய அளவு எடுத்திங்கன்னா அந்த வந்து ப்ராப்ளம் வராத இது வந்து தவிர்க்கலாம். இப்போ பைல்ஸ் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார் சத்து உணவில் இல்லாததுனால ஸ்டூல்ஸ் ஹார்ட் ஆகி அது வந்து ஒரு 1 day 2 day கூட மோஷன் பாஸ் ஆகாத, அதனால இது இன்னும் ஹார்ட் ஆகி இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில் வரைச்சி இது வந்து அந்த ஏனஸ் அந்த இதில் மசில்ஸை எஃபெக்ட் பண்ணலாம். ஸோ இதனால் அது எஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இது சாதாரணமான விஷயம் இல்லை. எவ்ரி டைம் அவங்க ஸ்டூல்ஸ் பாஸ் பண்ணுறதே அவங்களுக்கு வலி வரும். ஸோ சிலருக்கு ரொம்ப மோசமாகி சர்ஜரி கூட தேவைப்படுது. அவங்க சர்ஜரி பண்ணிவிட்டு திருப்பி அது வராத இருக்க அவங்க வந்து இந்த மாதிரி உணவு சாப்பிடணும். பட் வந்து வராத தவிர்க்கிறதுக்கு நார் சத்து ரொம்ப முக்கியம். இப்போ நார் சத்து எதில் இருக்குது? எல்லா காய்கறிலையும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் உள்ள காய்கறி, 16 வித கீரை, இது சாப்பிட்டாலே ரொம்ப ஈஸியாக போயிடும். ஏன்னா நார் சத்தில் 2 விதம் இருக்குது, சால்யுபிள் ஃபைபர், இன்சால்யுபிள் ஃபைபர். ஸோ ரெண்டுமே தேவைப்படுது. இன்சால்யுபிள் ஃபைபர் இன்னும் ஹெல்ப் ஆகும் இந்த மாதிரி பைல்ஸ் வராத இருக்கிறது. ஸோ வந்த அப்புறம் கூட சிறிய அளவு இன்சால்யுபிள் ஃபைபர் சாப்பிட்டோன்னா இது வெளியில் போயிடும். கிரெயின்ஸில் இருக்குது. இப்போ நம்ம வந்து முழு, இப்போ வந்து கோதுமை இல்லை பார்லி இல்லை வந்து ராகி இல்லை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தில் கம்பு, தெனை, இது எல்லாத்துலேயும் வெளி தோலோடு நம்ம சாப்பிட்றதுனால இதுலேயும் இன்சால்யுபிள் ஃபைபர் இருக்குது. அதே மாதிரி நம்ம பருப்பு வகைகளில் பார்த்தா சன்னா, ராஜ்மா, காராமணி, எதில் தோலோடு சாப்பிட முடியுமோ அது எல்லாத்துலேயுமே, தட்டைப்பயிறு, பச்சை பயிறு எல்லாத்துலேயுமே இருக்குது இன்சால்யுபிள் ஃபைபர். இதை தவிர பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு கொய்யாப்பழம் சீடோடு சாப்பிட்டோன்னா இதில் இருக்குது. மாதுளம்பழம் சீடோடு சாப்பிட்டோன்னா இதில் இருக்குது. ஸோ இதில் நிறைய இந்த மாதிரி இன்சால்யுபிள் அண்ட் சால்யுபிள் ஃபைபர் மிக்ஸு கூட நிறையா இருக்கும். இப்போ லென்டில்ஸ், இப்போ நம்ம தால்ஸ்னு எடுத்தோன்னா இதில் இன்சால்யுபிள் ஃபைபரும் இருக்குது. வெளியில் வந்து அந்த தோல் எடுத்தால் கூட, இப்போ நம்ம கடலைப்பருப்பு இல்லை சிறு பருப்பு இல்லை துவரம் பருப்பு இதில் இருக்கும். இதை தவிர பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு, வாழைப்பூ, கத்திரிக்காய், வெண்டைக்காய், இது எல்லாத்துலேயுமே எதெல்லாம் வந்து வெளியில் தோலோடு நம்ம சாப்பிட்றோமோ அது எல்லாத்துலேயுமே இருக்கும். இப்போ கிழங்கு வகைகள் எடுத்தால் நம்ம தோல் எடுத்துடுறோம். ஸோ அதனால் அதில் அந்த அளவு ஃபைபர் இருக்காது. பட் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் வெளியில் உள்ள வெள்ளை கலர் நம்ம இந்த தண்ணி காய்கறின்னு சொல்கிறோம். பூஷ்ணிக்காய், சொரைக்காய், பொடலங்காய், பீர்க்கங்காய், சௌச்சௌ, இதெல்லாம் இதில் வந்து அதுவும் பீர்க்கங்காய், சௌச்சௌவில் நம்ம தோலியை எடுத்துட்டு அதில் துவையல் பண்ணி சாப்பிட்லாம். அப்போ அந்த ஃபைபர் நம்மளுக்கு கிடைக்கும். பட் நார்மலாக நம்ம அந்த தோலியை எடுத்துகிட்டு தான் அந்த காயை வந்து பண்ணுவோம். அதில் சால்யுபிள் ஃபைபர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காய் ஒரு நாளைக்கு 1.5 கப் 2 கப் மத்தியான வேளையில், 1.5 கப் 2 கப் நைட் வேளையில், அண்ட் காலையில் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது. அதை தவிர தண்ணி, தேவையான அளவு தண்ணி உங்கள் லைஃப் ஸ்டைலில் பொறுத்து. வீட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னா அரௌண்ட் 1.5 to 2 liters. வெளியில் நிறைய ஸ்வெட்டிங் ஆகுது, வெளியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா 3 to 4 liters கூட தேவைப்படுது. அது டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ், டெம்பரேச்சர், வெதர் இதெல்லாம் பொறுத்து இருக்குது. பட் பெரும்பாலும் பிட்வீன் 2 and 3 liters யார் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்களோ, யார் வெளியில் போடுறாங்களோ 3 to 4 liters அந்த மாதிரி சாப்பிடலாம். ஸோ ஃப்ரூட்ஸை ஃப்ரூட்டாக சாப்பிடணும். ஃப்ரூட் ஜூஸாக சாப்பிட்டா அந்த ஃபைபர் வராது, ஏன்னா ஃபைபர் எடுத்துரும்.
ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஜாகிரதையாக இருந்தால் பைல்ஸை ப்ரிவெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்டூல்ஸ் ஹார்ட் ஆயிடுச்சுன்னா ரெண்டும் பண்ணுங்கள். நீங்கள் அன்னைக்கு வந்து இன்சாலிபிள் ஃபைபரும் எடுத்துட்டு தண்ணியும் குடிச்சிங்கன்னா ஹெல்ப் ஆகிடும். பட் வந்துடுச்சு, அதையும் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டில் ஃபைபர் எடுத்துக்கலாம். ரொம்ப எடுத்துக்க முடியாது, சிறிய அளவு எடுத்தால் அந்த பெயின் வந்து குறையும். ஸோ பைல்ஸுங்கிறது நிறைய பேருக்கு எஃபெக்ட் ஆகுது. இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி அவங்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.